வந்தனாவை விடுவிச்சதுக்கு அப்புறம் லோக்கல் ஆளுங்க அந்த சிலையை உடைச்சிட்டாங்கன்னா நாங்க இன்னொருத்தர் கடத்துவோம். ஏங்க இப்படி ஒவ்வொருத்தரா கடத்திக்கிட்டே இருந்தாங்க அரசாங்கம் சும்மா விட்டுருமா? அரசாங்கமே பொது மதிப்பு கொடுத்தாலும் நாங்க சரணடைய மாட்டோம். ஏன்? எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. என்னோட 4வது நிபந்தனை என்ன? அமெரிக்காவில் இருக்கிற வெள்ள மாளிகை தமிழ்நாட்டுக்கு மாத்திட்டு அங்க இருக்கிற குச்சிங்கெல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்துடணுமா? ஏங்க பலியாடுறீங்களாங்க? இதெல்லாம் ஸ்கூட்டரா காரா பேக் பண்ணி ரயில்ல அனுப்புறதுக்கு? 5வது நிபந்தனை எங்களை மாதிரி பொதுநல தீவிரவாதிகளை தீவிரவாதமே தப்பு, இதுல என்ன பொதுநலம்? இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள உடனடியா விடுதலை பண்ணணும். ஐயோ இவங்களையா? இதுல பயங்கரமான சட்ட சிக்கல் இருக்கே. சட்ட சிக்கல் பண்ற ஜட்ஜை மாத்திருங்க. நிபந்தனை நம்பர் 6 ரொம்ப முக்கியமானது. நான் கடத்தி வச்சிருக்கிற வந்தனாவை புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கணும்னு சட்டம் போடணும். ரொம்ப முக்கியம். இந்த கேசட் ஏங்க கேசட் தான் சிக்கிக்கிச்சு, இன்னொரு கேசட் எப்படி வந்தது? இது இல்லாம எங்கிட்ட 50 கேசட் இருக்கு. 50 கேசட்டா? எதுக்கு? ஆமா, ரேடியோ, டிவி, பத்திரிகை கொடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, ஒரே ஒரு கேசட் இருந்தா ஒருத்தருக்கு போகும், பல பேருக்கு போகாது, அனாவசியமான மனசு வருத்தம் வரும் இல்லையா?